1999 எங்களோட கூட்டணி வச்சாரு. கூட்டணி வச்சதன் அடிப்படையில் அவருக்கு பம்பர சின்னம் கிடைச்சு. இந்த பம்பர அண்ணனுக்கு ஞாபகம் வயசாயிருச்சுல்ல, என்ன சொல்றீங்க? அண்ணன் வைகோவுக்கு வயசாயிருச்சு, அதனால அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் நினைவு விட்டுறேன். அவருக்கு இந்த சின்னம் இருக்குல்ல, அவர் கட்சி சின்னம் பம்பர சின்னம்னு பயன்படுத்த, அந்த பம்பர சின்னமே எங்கள் கூட கூட்டணி வச்சு அதை ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுனால தான் அவங்க கிடைச்சது என்பதை நான் திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எதனால அவருக்கு இந்த நிலை வந்தது, மக்கள்லாம் அந்த தொண்டர்களும் தூக்கி எறிஞ்சாங்கன்னா, வைகோ ஒரு நம்பகத்தன்மை அற்ற தலைவர் என்பதை எதனால்னா, திண்டுக்கல்ல திமுக மாநாடு நடக்கும்போது அப்பா அப்படின்னு அப்பா மகனே கலைஞரை கட்டி பிடிச்சி அழுதார் இல்லையா, அன்னையோடு அவருடைய சகாப்தம், வீர சகாப்தம் அவ்வளோதாண்டா வைகோ அப்படின்னு பிரிஞ்சு அவர்கிட்ட தான் அதிகமான மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டிலும் திமுகவில் 13 மாவட்ட செயலாளர் தான் பழைய ஆட்கள் இருந்தாங்க. மீதி 19 பேர் மதிமுக அண்ணன் வைகோவுக்கு பின்னால் போயிட்டாங்க. இங்கே இருக்கிற நம்ம அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் முதல் அங்கே தான் இருந்தாங்க. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இந்த சட்டமன்ற தேர்தலையாச்சும் 4 சீட்டாச்சு, ஏதாச்சும் கொஞ்சம் கூடுதல் சீட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்படி பேசுகிறார். தொடர்ந்து எடப்பாடியார் அவரை தொடர்ந்து ஒருமையில தான் ராஜகண்ணப்பன் பச்சோந்திங்க. ராஜகண்ணப்பன் ஒரு பச்சோந்தி. ஏன்னு கேளுங்க, அது கேட்க மாட்டீங்கல்ல, கேளுங்க. நீங்க கேட்டதே நான் நினைச்சுக்கிறேன். அவர் ஒரு கட்சியில நிலையா இருக்க மாட்டார். அவர் தனியா ஒரு கட்சி தொடங்கினா அந்த கட்சியிலும் இல்லை. அதிமுக போனாரு, அப்புறம் திரும்ப அதிமுக வந்தாரு, கட்சி தொடங்கினாரு, அப்புறம் திமுக போனாரு, இப்போ திமுகவில் போய் இது பண்ணிக்கிட்டு அது மாதிரி உரிமையில் பேசுறது, அது ஒரு தலைமை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி கழக தொண்டர்களுடைய 2 கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்களுடைய பிரதான கட்சி. இந்த கண்ணப்பன், ராஜகண்ணப்பனை யாருக்குங்க தெரியும்? ஏங்க, யாருக்காச்சும் கண்ணப்பன்னா யாருன்னு தெரியாது. அம்மா தான் அடையாளம் காமிச்சாங்க, புரட்சி தலைவர். இவர் சாதாரண ஒரு பழைய படம் இருக்குல்ல, புது படம் இல்லைப்பா தம்பி, உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தினேன். புது படங்கள்லாம் ரிலீஸ் கிடையாது. அவர் புது படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டார். பழைய படங்கள் இருக்குல்ல, வாங்கி மதுரையில் சினிமா படம் அந்த விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த காலத்தில் டூரிங் டாக்ஸிக்கெல்லாம் இந்த 3வது 4வது போகும்போது அந்த படங்கள் ரன் ஆகும்போது அப்போ அதைத்தான் விநியோகிச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் குடுக்கல் வாங்க பண்ணிக்கிட்டு இருந்தார். சிவகங்கையிலேருந்து வருவார், போவார், இங்கே இருப்பார். அந்த ராஜகண்ணப்பனை பதவி கொடுத்து 2 அதிமுக கட்சி தான் அம்மாவே அவரை இது பண்ணாங்க. அதே அம்மாவுக்கு எதிராக கட்சி தொடங்கினார். ஒரு கூட்டணி சேர்ந்து இந்த ரெட்டலையை முடக்கணும்னு நினைச்சார். அதனால் ராஜகண்ணப்பன் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணாம். அண்ணன் இன்னைக்கு கொள்கை தங்கமாக இன்னைக்கு ஏன் அவங்க வெறிச்சல் என்ன ராஜகண்ணப்பனுக்கு, இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக போறானே, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு எரிச்சல்ல அவர் அப்படி பேசுறாரு. வேற ஒன்று அண்ணனை பற்றி நீங்கள் ஒன்றும் குறையா நினைக்கிறேன். நானும் குறையா சொல்ல இல்லை, நான் சொல்ல இல்லைப்பா, நான் சொல்ல இல்லை. அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆமாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் இறக்கும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய அப்படி நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா. ராஜகண்ணப்பனா பெரிய பரம்பரையாக வந்தவர் அப்படின்லாம் இல்லை, அரசியல் பரம்பரை அப்படிலாம் அவருக்கு கிடையாது. சாதாரண இதே ராஜகண்ணப்பன் உடுப்பி லாட்ஜில், உடுப்பி நம்ம பார்த்தீங்கன்னா எக்மோர்ட்ட இருக்கு உடுப்பி, நம்ம சேடப்பட்டி முத்தையா அவர்கிட்ட காலை பிடிச்சிட்டு அழுத சீட்டு வேணும் அப்படின்னு. அதுக்கு முதல்ல ஒன்றிய செயலாளர் பதவியும் எடுத்துக்கிட்டாங்க. அதனால கேட்டவர் தான் ராஜகண்ணப்பன். அதெல்லாம் கால் பிடிக்கிறவரெல்லாம் போயிட்டு நீங்கள் எங்களை போய் சொல்லக்கூடாது. எங்கள் அண்ணனை பேசுகிறாங்கன்னு சொல்லக்கூடாது, பொதுச் செயலாளர் பேசுகிறாருன்னு கேட்கக்கூடாது. இனிமேல் கேட்காதீங்கப்பா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.